Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் ஹேண்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். ஐ திங்க் இன்னைக்கு ஜென்ரலாக ஹேண்டில் தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, இல்லை நீ பர்டிகுலர் ஊண்டு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இல்லை அது சரியாயிடும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பட் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஹேண்டுன்றது அன்றாட பர்பஸுக்கு டெய்லி நம்ம எல்லா பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் ஹேண்டில் சில தீக்காயங்கள் ஏற்பட்டால் அது யாரை அணுகணும் அப்படின்ற அணுகுமுறை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல டாக்டர். ஸோ அந்த அணுகுமுறை ஃபஸ்ட்டு டாக்டர் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போய் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா பேனிக்கிங் சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி மெடிசன் அணுகலாமா, இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி கிட்ட தான் வரணும் அப்படின்றத கீனாக எப்படி டாக்டர் மக்கள் புரிஞ்சுக்கணும்? நல்ல கேள்விங்க. கை நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணுக்குன்னா ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, கண்ணுக்கு டாக்டர் இருக்காங்க, இருதயத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, கரெக்ட், மூளைக்கு இருக்காங்க, கைக்குன்னு ஒரு டாக்டர் உருவாக்கணும். அதுதான் மக்களுக்கு தெரியும்னா கை இருதயம் மூளை பேர் ஒரு முக்கியமான உடல் உறுப்பு. அன்றாட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்க்கு ரொம்ப தேவை. காலை எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ணுறதுக்கு கை வேணும், சாப்பிட்றதுக்கு வேணும், ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறதுக்கு வேணும். கை தான் ஒருத்தருக்கு ஸ்கில்லை கொடுக்குது. ஏன் என்ன எடுத்து எங்களை சர்ஜனுக்கு கை வேணும், கை இல்லாட்டா என்ன வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த கை வேலை செய்கிறதுனால இட் இஸ் த ஒன் ஆர்கன், இட் கோஸ் அவுட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். அதாவது இன்னொருத்தங்களோட ஸ்பேஸ் இதை ஆக்குபை பண்ணுறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் அட் ரிஸ்க், காலும் கையும். ஸோ இந்த கை ரொம்ப ஏஸ்தட்டிக். இப்போ நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கை கண் இல்லாதவங்களுக்கு கை தான் கண்ணு மாதிரி, காது இல்லாதது கண்ணு தான் காது மாதிரி. இந்த கை மொழியே பேசும், சித்திரம் வரையும். அது மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, ஸ்கல்ப்சருக்கு, டாக்டர்ஸ், இந்த மாதிரி சர்ஜன்ஸுக்கு தேவை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கை இது மாதிரி யூஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் நிறையா எடுது, அதுவும் விபத்துகள். அதனால் அதோட உருவம் சேர்ந்துடுதுன்னா அது வேலைத்திறனை இழந்துடுது. ஓகே. இப்போது சில இடத்துல கை துண்டிச்சு போயிடுது, இது ஆம்புடேஷன் சொல்லிடலாம். ஆனால் இங்கே தீக்காயத்தில் கையோட உருவம் சேர்ந்துடுது, திருப்பி அந்த உருவத்தை கொண்டு வர்றது பெரிய நிலைமை. ஸோ நிறைய மக்களுக்கு, ஏன் டாக்டருங்களுக்கே நிறைய பேருக்கு இது யார் சிகிச்சை செய்வாங்கன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தீக்காயம் பிரிவுன்னு கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. எதனால் இந்த தீக்காயத்தை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் கொடுத்தனால. அதே மாதிரி தீக்காயம் இந்த கையில் ஏற்படுறது முக்கியமாக சார் ஒர்க்கிங் கிளாஸ் தான். ஓகே. இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மிஷினால் கை அடிபடும் போது சில சமயம் எலக்ட்ரிக்கல் ஷாக் வரும், அப்போ அந்த கையே கூட போயிடும். அதே மாதிரி சில சமயம் இந்த சுடுதண்ணி கையில் தூக்கிட்டு போவாங்க, அது கொட்டும் போது கையிலே வந்துடலாம். சில சமயம் ரெஸ்கியூ பேர்ன் சொல்லுவாங்க, வீட்டில் 2-3 தீ காயப்பட்டதுன்னு வச்சுங்களேன், அவங்களை காப்பாற்ற போய் இவர் கையை கொடுத்துருவாங்க. ஆனால் அன்றைக்கி அவர் தெரியாது, அன்றைக்கி செஞ்சது ஒரு பெரிய சேவை, ஒருத்தர் காப்பாற்றணும்னு போய் செய்கிறாரு. ஆனால் பிற்காலத்தில் தான் தெரியும் அவரோட கை எவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்கு. ஸோ இந்த கைக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு சர்ஜரி மூலமாக தான் ட்ரீட் பண்ண முடியும். இதுக்கு ஹேண்ட் சர்ஜன், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியோ ஆர்த்தோபெடிக் சர்ஜரியோ ஹேண்ட் சர்ஜரியில் ட்ரெயின்டு இருந்தால் தான் முடியும். இப்போ நீ கூட பேப்பரில் 2 நாளுக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க, இந்த யூனிவர்சிட்டிலாம் கொடுக்குற டிகிரியோ குவாலிஃபிகேஷனோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்கில் அண்ட் டேலண்ட் ரொம்ப முக்கியம். நான் வேணால் சொல்லிக்கலாம் பிளாஸ்டிக் சர்ஜன், ஆனால் எனக்கு கையை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கை அறுவை சிகிச்சையில் தேர்ச்சி பெற்ற சென்டர்ஸ் இருந்தாச்சா மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சேவைகள் செய்கிறாங்கன்ட்டு. அது மாதிரி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் செஞ்சுட்ருக்கோம். அது மாதிரி அந்த இடத்துக்கு போனால் நல்லது. ஓகே டாக்டர். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் வணக்கங்க சார். சார் தீக்காயம் பட்டிருக்குதுங்க சார், 39 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் கையில முகத்துல கொஞ்சம் அந்த வாய்க்கிட்ட இருந்து தாடை வரைக்கும் அப்படியே லைட்டா இருக்குதுங்க சார், தடிதடியா இருக்குங்க சார். ஆமா. இப்போ 9 மாசம் ஆயிடுச்சுங்க சார் ஆகி. இப்போ கையில அதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல இந்த மணிக்கட்டு மேல இருந்து கீழே அந்த முழங்கை வரைக்கும் தடியா இருக்குதுங்க சார். ஓகே ஓகே. அதாவது தீக்காயம் பட்டாலே அந்த புண்ணு ஆறும்போது தழும்பு தடிப்பாக தான் வரும். அதனால தான் சொல்லுவாங்க இந்த தீக்காயம் பட்ட நாள்லேருந்தே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தழும்பு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் ஆச்சுங்க உங்களுக்கு தீக்காயம் பட்டு? 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாதம். இந்த 9 மாதம் புண்ணு ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? புண்ணு ஆறுது 1 மாசத்துலயே புண்ணு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 8 மாதம் நீங்கள் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க? சார் டாக்டர்
டாக்டர்கிட்ட நாங்க போயிட்டு அதுக்கு உண்டான ஆயின்மெண்ட் எல்லாம் எடுத்தோம் சார். ஆலோபேஷன் சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட், ஓகே. அப்புறமேட்டு ஒரு கவர் மாதிரி கையில போட்டுக்கிறதுக்கு கிளவுஸ் மாதிரி போட்டாங்க. அது 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 போட்டால் கூட இது மாதிரி வந்ததுன்னா திருப்பியும் செகண்டரியாக மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஹைப்பர்ட்ராஃபி ஸ்கார் சொல்லுவோம், தடிப்பான அந்த தழும்புகளை எடுக்கணும், அகற்றணும். இல்லை சில சமயம் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம், அந்த மூட்டில் வந்து கை மேல் பக்கமாக உள்பக்கம் மடங்கி இருக்கலாம், அதையும் ரிலீஸ் பண்ணணும். திருப்பியும் அறுவை சிகிச்சை மூலம் தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், இந்த கையில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொன்னது பார்க்கும்பொழுதே வந்து ஃபயரில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்ட் ஸ்டீம் பர்னும் இருக்கலாம், இல்லை டைரக்ட் ஃபயர் எக்ஸ்போஜராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் பேஸ்டான பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ ஏதாவது போன் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, இல்லை சதை வந்து செதஞ்சு போயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபயரில் அப்படின்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி டாக்டர், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மற்ற டாக்டர் இன்கார்பரேட் பண்ணி இந்த தீக்காயம் அது வந்து ஃப்ளாஷ் பர்னாக இருந்தாலும் ஸ்கால்டாக இருந்தாலும் இந்த தோல் தாங்க முதல்ல அஃபெக்ட் ஆகும். ரைட். இந்த தோலை வந்து திருப்பி நம்ம கொடுக்கணும். எப்படி நம்ம சட்டையை போட்டுக்கிறோமோ அதே மாதிரி அந்த தோலை பாதுகாக்கணும். தீக்காயத்தில் என்னென்னா ஒரு சின்ன இடமா இருந்தால் அந்த கெட்டுப்பான தோல், எரிஞ்சுமான தோல் எடுத்துகிட்டு புதிய தோல் மாட்டுத்தோல் வச்சிடலாம். சில சமயம் இந்த எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ்லாம் தோல் மாத்திரம் இருக்காது, தோலுக்கு அடி இருக்கிற தசைகள், நரம்புகள், இரத்த குழாய்கள், ஈவன் எலும்பு கூட அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், அந்த கையோட உயிரே போயிடும், கேங்க்ரின்னு சொல்லுவோம். ஓகே, போயிருக்கலாம். ஸோ அவங்க உடனடியாக வந்தால் தான் நம்ம சிகிச்சை ஸ்டார்ட் பண்ண முடியும். சில சமயம் அவங்க லேட்டாகி வரும்போது என்ன ஆகிடுது, இன்ஃபெக்ஷன் செட் ஆகிடுது. ஸோ இன்ஃபெக்ஷன் செட் ஆகும்போது அந்த புண்ணு ஆறதுக்கு நாள் ஆகிடுது. அப்போ சில இடத்துல என்ன பண்ணிடுறோம், அந்த தோலை மாத்திரை எடுத்துகிட்டு மாற்றுத்தோல் தொலையிலேருந்து எடுத்து வைக்கிறோம். ஆனால் பிளாஸ்டிக்ஸ் பிரின்சிபிளே என்னென்னா, என்ன இந்த செதஞ்சு போச்சோ அதை வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணணும். நம்மளால் முடியறதில்ல. ஒரு தின் தோலை தான் எடுத்து போடுறோம் கிராஃப்ட். அப்போ அந்த கிராஃப்டை வந்து பின்னால் ட்ரீட்மெண்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபாலோ அப்னு சொல்லுவோம். வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணணும். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நல்லா டெய்லி மசாஜ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த மூட்டுகள் நல்லா மடக்கி நீட்டி நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் கார்மெண்ட் போட வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணால் தான், ஏன்னா அந்த தோல் வந்து வேர்வை, உமிழ்நீர் சுரக்கம், இந்த வாயில் உமிழ்நீர் வர மாதிரி தோலில் வருது, ஸ்வெட்டிங் வருது பாருங்கள், அது மாதிரி வரதை வந்து இழந்துடும், இந்த ப்ராப்பர்ட்டி இழந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஆயின்மெண்ட் போட்டு மசாஜ், இல்லை ஆயில் மசாஜ், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு பண்ணால் தான் ட்ரைனஸ் அஃபெக்ட் தடுக்க முடியும். இந்த ட்ரைனஸ் வந்து வச்சுங்க இச்சிங் சில பேருக்கும், சில பேருக்கு அதுவே வந்து தடிப்பாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் டெய்லி மசாஜ் பண்ணி கம்ப்ரெஷன் கார்மெண்ட் கொடுக்கறது அண்ட் ஆக்டிவாக அங்கே வேலை செய்யணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தீக்காயம் போட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஒரு பீரியடுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அவங்க டெய்லி தினந்தோறும் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை செஞ்சால் தான் அந்த வேலையில் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குங்க அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த சிகிச்சை கொடுக்கணும். அதனால தான் புனரமைப்பு ரொம்ப முக்கியம் மறுவாழ்வு இதில். இப்போ இது வந்து அந்த தோல் வச்ச தோல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் அதில் திரும்ப வேர்வை சுரக்க ஆரம்பிச்சிருமா டாக்டர்? இல்லை இருக்காது, பர்மனெண்ட்டு. அதில் ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் சொல்லுவோம். அதில் வந்து கொஞ்சம் உணர்ச்சிகள் மாத்திரம் வரலாம். அதனால தான் அந்த தோலை பாதுகாக்கிறது நம்மளுடைய இந்த பேஷண்ட்டோட கடமை. அது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த லைஃப் ஆக்கிடணும். ஓகே. பட் ஆனால் ரெண்டும் இணையாது. ஓகே. இப்போ எவ்வளோ குயிக்காக ரியாக்ட் பண்ணும் டாக்டர்? நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுன்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர், ஒரு டைரக்ட் ஃபயர்ன்றது ரொம்ப ஆபத்தானதா, இல்லை ஷாக் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா எலும்பு வரைக்கும் பாதிக்கும், கேங்க்ரியன் ஆகிடும் சொல்லி? எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதுவும் வீட்டில் இருக்கிறது வந்து லோ டென்ஷன். சில சமயம் வந்து இந்த எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் வெளியில் வேலை ஹை டென்ஷனில் வந்து அது உயிருக்கே ஆபத்தில் போய் முடியும். கை, கால், நிறைய பேருக்கு நாங்கள் ஒரு கை இல்லை 2 கை ஒரு காலில் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கோம். கேங்க்ரீனே ஆகிடும். அது ரொம்ப ஆபத்தானது. பட் வீட்டில் இருக்கிறது லோ டென்ஷனுங்கிறதுனால மினிமல் அந்த ஃபிங்கர் டிப்பு மாத்திரம் போகலாம், இல்லை தோல் மாத்திரம் போகலாம். அதில் ஃப்ளாஷ் பர்ன் வந்து அந்த ஃப்ளாஷ் தீக்காயம் முகத்து, கை ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, இப்போ இல்லை ஒரு கரண்ட்னால ஒரு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு கை அப்படின்னாலே எவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணணும் டாக்டர் அதுக்கு? ஏன்னா டேரெக்டாக இந்த தீக்காயம் பட்டால் அந்த டெம்பரேச்சரை குறைக்கணும். முதல்ல வந்து நல்ல குளிர்ந்த நீரை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதே இது வந்து எலக்ட்ரிக்கல் பர்னில் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல தான் பட்டிருக்கோம். அது வந்து ஒரு ரத்த குழாய் போச்சுன்னா உடனே அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிடும். ரத்த ஓட்டம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், விரலெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க இந்த உயர் சிகிச்சை செய்யக்கூடிய, மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அணுகிறது நல்லது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து அந்த பேஷண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, அவரை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற மக்களுடைய அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்யூனிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம் டாக்டர். ஒருத்தருக்கு வந்து கையில் தீக்காயம் பட்டுருச்சு, இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உடனடியாக அவங்க வந்து எந்த டாக்டர் அணுகணும்,
எந்த வகையில் வந்து ஒரு ரூட் டு த பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்க வந்து பார்க்கணும்? அதுதான் சார். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிகிரியை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வச்சுட்டோமே தவிர, நம்ம என்ன சர்வீஸ் சேவையை சொல்கிறோமோ அதுதான் மக்களுக்கு தேவை. இந்த இடத்துல என்ன ஃபெசிலிட்டி இருக்குது சார், சென்ட்ரல் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியணும். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் எந்த ட்ரெயின் எங்கே போகணும்னு தெரிய மாதிரி எந்த சர்வீசஸ் சேவைகள் இந்த மருத்துவமனையில் செய்யப்படுது. இதுவும் இது மல்டி ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்ச மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு. அப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக விட்டு இந்த சேவை செய்கிற டிபார்ட்மெண்ட் எது, இன்ஸ்டியூட். அதனால தான் இப்போ இன்ஸ்டியூஷனல் கான்செப்டில் எல்லாம் வந்துட்டுருக்கு. எப்படின்னா எந்தெந்த சேவைகளை செய்கிறாங்க அந்த பல்வேறு நிபுணர்களை வச்சு ஒருங்கிணைந்து இன்டகிரேட்டட் சர்வீசஸை ஒரே இடத்துல இருக்கணும், அண்டர் ஒன் ரூஃப். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் தீக்காயத்தை பார்க்குறாங்கன்னா தீக்காயத்தில் வந்து ஃப்ளேம் பர்ன்ஸ் பார்க்குறாங்க, ஸ்கால்ஸையும் பார்க்குறாங்க, எலக்ட்ரிக் பர்ன்ஸும் பார்க்குறாங்க, முகத்தில் பட்டாலும் பார்க்குறாங்க, காலில் பட்டாலும் பார்க்குறாங்க, உடம்புல பட்டாலும் பார்க்குறாங்க, கையில் பட்டாலும் பார்க்குறாங்க. இதுக்கு வெவ்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும். அதனால் முக்கியமாக வந்து இந்த சேவையை அந்த மருத்துவர் செய்கிறாரான்னு தெரிஞ்சுட்டு போகிறது தான் பெட்டர். ஓகே. அந்த சேவை அந்த இடத்துல இருக்கான்னு நம்ம காமிக்கணும். இட் மஸ்ட் பி அவைலபிள். ஸோ கண்டிப்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு ஏரியாக்குள்ள இருக்கணும். இது ஓகே, நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு ப்ராடாக கொடுத்துட்டுமே தவிர அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இந்த ஸ்பெஷாலிட்டி இப்போ நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு ப்ராட் ஸ்பெஷாலிட்டி. அந்த ப்ராட் ஸ்பெஷாலிட்டி எல்லா பிளாஸ்டிக்ஸும் செய்வாங்கன்னா இல்லை, அதுதான் ப்ராப்ளம். இப்போ கம்யூனிட்டிக்கு அது தெரியாது. ஓகே 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 டாக்டர், ஃபர்தர் அதை பற்றி பேசுவோம். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், எங்கிட்ட பேசுகிறீங்க? சார் நான் சேலம் இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார் தீக்காயம் பட்டு பூரி செய்யறப்போ எண்ணெய் பட்டிருக்கீங்க சார், அது ஒரு 3 வருஷம் ஆகுது. ஓகே. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்கம்மா ப்ளீஸ். சரி. அது என்னன்னா இப்போ அது அப்படியே சதை வளர்ந்த மாதிரி ஆயிருக்குங்க சார். அது திரும்பவும் அப்படியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா அது சரியாகுங்களா? திரும்பவும் வளரும்ன்றாங்க. ஆனா உள்ள நல்லா ஆழமா பட்டுருச்சு சதை வரலும். என்ன மாதிரி இருக்குது? தடிப்பாக இருக்கா? ஆமாங்க சார், அப்படியே வளர்ந்த மாதிரி வந்துருச்சு. ஆமாம், தீக்காயம் பட்டாலே நிறைய பேருக்கு அதுதான் நாங்கள் பெரிய அது ஒரு ஆராய்ச்சியே செஞ்சுட்ருக்கோம். ஏன் இந்த போஸ்ட்மேன் ஸ்கார் இது மாதிரி வருதுன்னு, ஹைப்பர்ட்ராஸ் கீலாய்டுன்னு. அது திருப்பி எடுக்கலாம், எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நல்ல தோலை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டா தொடையிலேருந்து தோல் எடுத்து போடலாம், திருப்பி வராதுமா. அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக அந்த மசாஜ், இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட் இப்போ நிறைய வந்திருக்கு லேட்டஸ்ட். இந்த சிலிக்கான் லைன்டு கம்ப்ரெஷன் கார்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா அது ஓரளவு வராமல் தடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கால் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சார், நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்கேன். சார் நெத்தியில சைக்கிள் விழுந்த அடிபட்டு தழும்பு மாதிரி இருக்குங்க சார். அது என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாங்க இல்லை மருந்து ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண போறீங்க? இல்லைம்மா, அந்த தழும்பு பார்க்கறதுக்கு விகாரம், அந்த அன்சைட்லி ஸ்கார்னு சொல்லுவோம். இல்லை அந்த கலர் மாறி இருந்தால், நம்ம உங்கள் பாடி வந்து ஒரு வெள்ளை கலர், ப்ரௌன் கலர், அது வந்து கருப்பாக இருந்தாலோ இல்லை தடிப்பாக இருந்தாலோ இல்லை ரொம்ப நீளமாக இருந்தாலோ கொஞ்சம் தூரக்கிருந்து பார்க்கறதுக்கே தெரிஞ்சாலும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றலாம். இல்லை சார், லைட்டாக சின்ன காயமாக தான் இருக்குங்க சார். பிளாக் கலர் சின்ன மார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. சின்னதாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாமே. ஒரு மந்த் தான் ஆகுதுங்க சார். அது யூஸ்வலாக 1 மந்த், ஒரு 6 வீக்ஸ் to 8 வீக்ஸ். இன்னொரு 1 மந்த் கழிச்சு நீங்கள் வேணால் பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் சர்ஜனை காமிங்கம்மா. ஓகேங்க சார். இதுக்கு என்ன ஏதாச்சும் ஆயின்மெண்ட் போடலாம். இப்போ நான் சொன்னேனே, நான் சொன்னது எல்லாம் ஸ்கார் மசாஜ், மாய்ச்சரைசிங் க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மசாஜ் தினந்தோறும் காலையிலையும் ராத்திரிலையும் பண்ணுங்கள், 2 வேளை. ஓகே ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. நாங்க கோட் பேசுறோம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். சார் எங்க பொண்ணுக்கு வந்து தீக்காயம் பட்டு நெஞ்சில 1.5 வருஷமா இருக்கு. ஓகே. கிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணாலும் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வரும்னு சொல்றாங்க. சர்ஜரி பண்ணினாலும் வரும்னு சொல்கிறாங்களா? ஆமாங்க சார். என்னது வருங்கிறாங்க? தழும்பா? வரும்னு சொல்றாங்க திரும்ப. இல்லை, அப்படிலாம் மூஞ்சியில் விகாரம் வந்து எடுத்தானே ஆகணும். அதுதான் சார், நாங்க எடுத்துட்டா திரும்ப வராது அப்படின்னு சொல்றோம். வராதுங்க, நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் வராது. ஏன்னா முதல்ல வந்து தீக்காயத்தினால அந்த தழும்பு வந்தது. அந்த தீக்காயத்தை நம்ம அறுவை சிகிச்சைனாலும் எடுத்துடுறோம். அந்த வராமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ சொன்னேனே, அது மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணினால அந்த ஸ்கார் மசாஜ், அந்த சிலிக்கான் ஜெல் ஷீட் கம்ப்ரெஷன் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராமல் தடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தோலை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறது வச்சிடுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு எந்த ஸ்காரும் உருவாகாது? வரும்.
அதான் நாங்கள் அதுதான் அதாவது மசாஜ் மூலியமா ஒரு சரி ஸ்கார் வந்து இந்த தீக்காயமோ இல்லை ட்ரோமாவோ பண்ணிடுது, ரெண்டாவது ஸ்கார் நாங்கள் பண்ணுறது. ஓகே. இது வந்து சர்ஜிக்கல் ஸ்கார். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கார் வந்து இந்த தோல் போடாமல் க்ளோஸ் பண்ண பார்ப்போம். இப்போ என்ன, இப்போ டோனர் சைட் மார்பிடின்னு அதை சொல்லுவோம் நாங்கள். ஓகே. வராமத்தம் அது வந்து கன்சீல்டு ஏரியாஸ். இப்போ தொடைன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னவேர் போட்டு கவர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல தான் எடுப்போம். வேறு வழி இல்லைன்னா தானே எடுக்கிறோம். இப்போ முகத்துலேயே கையிலே இருக்கிற தழும்பு எடுக்கணும்னா வேறு ஏதாவது தசைகள் வேணும்னா தொடையிலேருந்து தான் எடுக்க முடியும், இல்லை அப்டாமிலேருந்து எடுக்க முடியும். ஓகே. ஓகே. பட் ஆனாலும் இருந்தாலும் அந்த ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ஸ்கார் இருக்கு. பட் ஆனால் அந்த இது மசாஜஸ் மூலியமா சரியாகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். சில பேருக்கு அந்த ஸ்காரே தெரியாது, தெரியாத அளவுக்கு கலர் இருக்கு. ஆமாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கங்க. நான் விருகம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து காது கிட்ட, காது ஓரமா வந்து சின்ன வயசுல ஒரு குழந்தையிலே வந்து அடிபட்டுடுச்சு. சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, அது பட்டதுனால அந்த தோல் மட்டும் அப்படியே சுருங்குனா மாதிரி, லைட்டா சுருங்குனா மாதிரி இருக்கு. அது ஏதாவது ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியுங்களா? ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆப்ரேட் பண்ணி அந்த தழும்பை எடுத்துட்டு அந்த இயர்லோப்புக்கு பழைய ஷேப்பை கொடுக்கணும். ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும், அது பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ண முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இந்த உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. அவனுக்கு முகத்துல ஒரு வேர்க்குரு மாதிரி ஒரு 7-8 இருக்கு. அது நான் 5 மாசமா அப்படியே தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள கிளினிக்ல காட்டணும். அவங்க சொல்றாங்க மொலஸ்டம் கண்டன்சியம் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இது நீங்கள் யாரை அவங்களே காண்டாக்ட் பண்ணிக்கலாமா. இது வந்து ஒரு இந்த ஆக்னி மாதிரி முகத்தில் வர தழும்பு, பக்கத்தில் இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஆமாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், இது வந்து ஒரு ஸ்கார் வந்து ஒரு டெர்மட்டாலஜி ரீதியான ஒரு ஸ்கார். அதாவது இனிஷியல் பீரியடில் இந்த தோல் நிபுணர் பார்த்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து இன்ஃபெக்ஷன் செட்டில் பண்ணுவாங்க. பின்னால் அது ஒரு பர்மனன்ட் ஸ்கார் வச்சுங்களேன், அந்த ஏஸ்தட்டிக் டெர்மட்டாலஜி இந்த அழகுபடுத்துகிற இந்த மைக்ரோ டெர்மாபரேஷன் பீலிங் கொண்டாந்து அதை நிவர்த்தி பண்ண செய்யலாம். முடியும். ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த டவுட் இருக்கு டாக்டர். இன்னைக்கு வந்து அழகியல் ரீதியாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜனை ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற இது ரைட்டா தப்பா அப்படின்னு இல்லை, இது ரைட்டு தான். இது வந்து அனதர் பிரான்ச் ஏஸ்தட்டிக். ஏன்னா ஏஸ்தட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி ஓகே நல்லா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே அழகுப்படுத்துகிறோம். ஓகே, ஒன்றும் தப்பே கிடையாது. அது சார்ந்த நிறைய கேள்விகளும் என்கிட்ட இருக்குது. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? சார், திருச்சியிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார், எங்க பையன் குழந்தையில தலையில குளுக்கோஸ் போட்டு அந்த முடியே இல்லாம அப்படியே ஓப்பனாவே இருக்கு. ஓகே. இப்போதைக்கு விக்கு மாதிரி வச்சிருக்கிறோம். பையனுக்கு 22 வயசு ஆச்சு. ஓகே. அது எதுவும் தலை அந்த தழுவு மாதிரி தெரியுது, மூடுறதுக்கு வேற எதுவும் செய்ய முடியுங்களா? செய்யலாமா. இது நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டிஷ்யூ எக்ஸ்பேண்டர், இந்த முடி இருக்கிற இடத்த பெருசு பண்ணலாம். உள்ள பலூன் மாதிரி போட்டு டிஷ்யூ எக்ஸ்பேண்டர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா அந்த தழும்பியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சென்டிமீட்டராக ஸ்கார் ரிவிஷன், ஸ்கால்ப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, எடுக்கலாம். நீங்கள் வந்து வெக்கப்பட்டு தொப்பி ஹெல்மெட் அந்த மாதிரி மாட்டி இருக்கிறோம் சார். இல்லை, எதுக்கு அதெல்லாம் வந்து டெம்பரரி இல்லாமல் பர்மனெண்ட்டாக ஒன்று வேணும் இல்லையா? ஆமாம் சார். அதான் செய்ய வாய்ப்பு இருக்கா? செய்ய என்னம்மா அந்த மாதிரி செய்யலாம், வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் உங்கள் பிளாஸ்டிஷியனை போய் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், அந்த குளுக்கோஸ் என்ன டாக்டர் சொன்னாங்க? அவங்க குளுக்கோஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நீர் ஏற்ற கையில் வெயின் கிடச்சிருக்காது, தலையில் ஆன்டி ரிஃபண்டல் போட்டிருப்பாங்க. அது அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே தோலெல்லாம் போயிருக்கும். ஓகே. அது ஆறும்போது அங்கே இருக்கிற முடியெல்லாம் போயிருக்கு. எப்படி நான் இந்த கிராஃப்ட் போடும்போது ஸ்வெட்டிங் வராதுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், புண்ணு ஆறும்போது இந்த ஸ்கால்ப்புங்கிற திக்கு தோல் தின்னாக போயிருக்கும். அப்போ அந்த இடத்துல முடி வளரும் தன்மை இழந்துடுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனது. ஓகே. ஓகே. ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாக நீங்கள் ப்ரொசீஜரெல்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சமயத்துக்குள்ளே வந்து தீக்காயத்தோடைய பிளாஸ்டிக் சர்ஜன் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஏரியாவை அணுகிட்டாங்கன்னா அதுக்கான இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் தவிர்த்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, எனக்கு wound ஆயிடுச்சு, எனக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது நான் எந்த டாக்டர் கிட்ட போகணும்? டேரெக்டாக பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போகணுமா, இல்லை இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஏரியா அப்படின்னா என்னென்ன டாக்டர்ஸ் உங்களை தவிர்த்து யார் இருப்பான்றதை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிடும் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நான் முன்னாடி கேட்டிருந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இருப்பாங்க டாக்டர் அந்த டீமில், அந்த ஃபயர் டிவிஷனுக்குள்ள? ஆக்சுவலாக வந்து அக்யூட் பர்ன்னா வந்து ஒரு இன்டென்சிவ் கேர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் சார். அக்யூட் பர்ன் கேரில் ரொம்ப முக்கியம் வந்து பேஷண்ட்டுக்கு வலி தான், அண்ட் உடம்புல நிறைய நீர் போகிறதுனால அண்ட் மானிட்டரிங்னு சொல்லுவோம். நல்லா வேலை செய்கிறவங்க பண்ணால். ஸோ இது இன்டென்சிவ் கேர் மாதிரி பிளாஸ்டிக்ஸ் தான் அந்த டீம் லீட் பண்ணுவார். பட் அதில் இன்டென்சிவிஸ்ட் இருப்பாங்க, ஒரு அனஸ்தீஷியாலஜிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின்டு ஸ்கில்டு ஸ்டாஃப் நர்சஸ் ரவுண்ட் த கிளாக் பார்க்குறதுக்கு, அப்புறம் தெரபிஸ்ட். ஏன்னா இந்த கையும் காலும் இவர் வேலை செஞ்ச இடத்துல வந்தது திருப்பி அந்த ஃபங்க்ஷனல் பொசிஷன் சொல்லுவோம். ஆமாம், அதை மெயின்டைன் பண்ணோம். ஒருவேளை கை அஃபெக்ட் இருந்தால் கால் உடம்புல நல்லா இருக்குது. ஸோ அவங்க அஷூரன்ஸ் பண்ணுறதுக்கு சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. இல்லை சில பேருக்கு வந்து ஆல்ரெடி சம் கோமார்பிட் கண்டிஷன் சொல்லுவோம், ஒரு சுகர் பேஷண்டாக இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கலாம், இல்லை சில பேர் மன நோய்பட்டவரான சைக்காட்ரிக் கவுன்சிலிங், டயபெட்டிக் கவுன்சிலிங், ஜெனரல் ஃபிசிஷியன் கவுன்சிலிங்னு இந்த டீமில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து பேஸ்லைன் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் எடுக்கிறோம், மைக்ரோபயோலஜின்னு. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ன்ஸ் பேஷண்ட் வரும்போது தே ஆர் ப்ரொவைடிங் அவர் பர்ஃபெக்ட் ரோல் மாடல் ஃபார் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஒரு டீம் அப்ரோச்சுன்னா இந்த பேஷண்ட் தான். எங்களுக்கு எப்படி புக்கில் நாங்கள் படிக்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் படிக்கலாம். ஆனால் நம்ம அந்த டயத்தை நம்ம ஒதுக்கிறதில்ல. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ்னு வராங்க. ஓகே, அப்போ இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜில் இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட், இன்ஃபெக்டிவ் கன்சல்டன்ட்னு வராங்க. அந்த ஸ்டேஜில் இன்னும் கிரிட்டிக்கல் கேர், அவங்க உயிருக்கு ஆபத்தான இருப்பாங்க. அதையும் தாண்டி வரும்போது தான் கிராஃப்டிங், இது போஸ்ட் பர்ன் வூண்டு ட்ரெஸ்ஸிங் முதலே ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சுவலாக வி கெட் இன் அப்போ தான் பிளாஸ்டிக் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ போஸ்ட் பர்ன் வூண்டை ட்ரீட் பண்ணுறதும் ப்ராப்ளம். அந்த வூண்டை அன்றைக்கி ட்ரீட் பண்ணலைன்னா இப்போ நம்ம கேட்டுருக்க பாருங்கள், இந்த கையோ காலோ முகமோ உருவம் சிதைந்து வந்துடும். உருவம் சிதைந்து போச்சுன்னா வேலை திறனே இருக்காது. ஓகே, எங்களோட ஃபண்டமெண்டலே டு ரீக்ரியேட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். அது பண்ணுறதுக்கு அன்னிலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் பின்னால் அது பண்ண முடியும். அப்போ கிராஃப்டிங் ஃபேஸ்னு வரும். அப்புறம் ரிஹாபிலிட்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த தெரபிஸ்ட், இந்த தெரபிஸ்ட்டுங்கிறது நல்ல ஃபங்க்ஷன் கொடுக்கணும் கை காலுக்கு. அதே சமயம் வேலை இல்லாத நேரத்தில் அது ஃபங்க்ஷனல் பொசிஷன் சொல்லுவோம், அந்த கையை வைக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ளிண்ட் ஆர்த்தோசிஸ் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நல்ல வேலை இருந்தவர் இது மாதிரி அடிபட்டு வந்திருப்பார். ஸோ ஹோல் ஃபேமிலி இஸ் இன்வால்வ்டு. சம்படி ஷுட் கிவ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஸோ சொசைட்டிஸ் இன்வால்வ், கம்யூனிட்டிஸ் இன்வால்வ்டு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மல்டிபிள் இண்டிவிஜுவல் மேக் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி இருக்கும்போது ஹோல் கம்யூனிட்டிஸ் இன்வால்வ். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மேன் ஹவர்ஸ் இஸ் லாஸ்ட் இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட். எஸ், இவரோட வேலைக்கு காம்பன்சேட் பண்ணணும் இன்னொரு ஒர்க்கர் போட்டு. அப்புறம் இவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ரோட்டில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜெலாம் தாண்டி அவங்க தப்பிச்சு வரும்போது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க பாருங்கள், தீக்காயத்தில் உருவம் சிதைந்த கைகள், அந்த கைக்கு எப்படி வேலை திறனை கொடுக்கறது வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் சர்ஜன்ஸ், பிளாஸ்டிக் சர்ஜன், ஆர்த்தோபெடிக்ஸ், இன் ஹேண்ட் சர்ஜரி, அதுக்கு அனஸ்தீசியாலஜிஸ்ட் வேணும். அதுக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஃபிசிக்கல் மெடிசன் ரிஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்ப்ளிண்ட் அண்ட் ஆர்த்தாட்டிஸ்ட், சோஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அதுக்கப்புறம் we have to put him back into the society from where he has come. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்தாருன்னா திருப்பியும் அந்த லாஸை ரீப்ளேஸ் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷம் ஆகிடும் இந்த ட்ரீட்மெண்ட். இட்ஸ் அ கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட். இதுக்கு தான் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரணும். இந்த மாதிரி டயத்தில் தான் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ஸ். இப்போது நம்ம சென்னையில் வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சென்னையை விட்டு போகவே இல்லை சென்டர்ஸ். இதில் தான் அரசாங்கம் முழு முனைப்போடு உள்ளே வந்து செய்யணும். அதே மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற சிம்ஸா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த மாதிரி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபஸ்ட்டு போர்டு அதான் போடணும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண காம்ப்ரிஹென்சிவ் பர்ன் கேர் யூனிட். ஓகே, ஸோ பேஷண்ட்ஸுக்கு என்ன சர்வீஸ் அவைலபிள், அந்த சர்வீஸ் அக்சசபிளாக, அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனால் ஒரு ரைட் கன்சல்டன்ட்ஸ், அந்த ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்டிஸ் பார்ப்பாங்களாங்கிற நம்பிக்கை, ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக பேசுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சியில இருந்து சிவகுமார் பேசுறேன். சொல்லுங்கள் சிவகுமார் சார், உங்கள் டவுட் என்ன கேளுங்க. என்னோட தம்பிக்கு 3 நாள் முன்னாடி எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ், அந்த ஹை டென்ஷன் வயர்ல கை அடிபட்டுருச்சு. ஓகே, சொல்லுங்க. கைக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாயிட்டு இருக்குது, கை எடுக்கணும் அப்படின்றாங்க. கால்லையும் ஒரு அந்த கால்லையும் அடிபட்டு இருக்குது, காலும் பாதம் பக்கத்துல எடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சரி பண்றது, எந்த லெவல்ல இது பண்ணுவாங்க, அது ஓரளவுக்கு காப்பாற்ற முடியுமா அப்படின்ற சந்தேகம் தான் சார் கிட்ட கேட்கலான்னு. நல்ல கேள்வி. முதல்ல உயிரை காப்பாற்றணும்.
எலக்ட்ரிக்கல் பேர்னுங்கும் போது கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற பிரெயின் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் அது ஸ்டெபிலைஸ் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக கையை காப்பாற்ற முடிஞ்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்றலாம். அதேமாதிரி காலையும். பட் சில சமயம் வந்து அந்த 2 ரத்த குழாயும் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஆம்புடேஷன் தான் போய் நிற்கும். ஓகே, அதாவது ஸோ ஆம்புடேஷன் முன்னாள் ஸ்டேஜில் ஆமாம், இதுக்கு வந்து வெரி ஹைலி ஸ்பெஷலைஸ்ட். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலே நிறைய பண்ணியிருக்கோம். சில பேருக்கு ஆம்புடேஷன் பண்ணியிருக்கோம், சில பேருக்கு 3-4 சர்ஜரி, கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் ட்ரீட் பண்ணி ஃப்ளாப் சர்ஜரி, கிராஃப்ட் சர்ஜரி பண்ணி காப்பாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த கைக்கு வேலைத்திறனை கொண்டு வர முடியும். ஒரு பக்கம் அவங்க கை ஃபுல்லாக போகாதவங்க, அவங்களுக்கு புண்ணு, எலக்ட்ரிக்கல் தீக்காயம் புண்ணு வந்திருக்கும். அந்த புண்ணை ஊண்டெபரிமான்னு சொல்லுவோம். ஸ்டேஜ்டு மேனரில் கெட்டுப்போன தசை நாறுகளையோ நரம்புகளையோ எடுத்துகிட்டு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். அது ஒரு லாங் ட்ரான் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சு நல்லா வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வந்து அவரோட எக்ஸசைஸ்லாம் கொடுத்து அவரோட வேலைத்திறனை அசஸ் பண்ணி எந்த நேரம் போச்சோ அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் கையே போய்டும் இல்லை காலே போய்டுதுன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம், ஆம்புடேஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட விட்டுறக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு கூட்டு இது மாதிரி செயற்கை ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் கொடுக்கணும். கொடுத்து திருப்பியும் வி மஸ்ட் புட் தம் பேக் இன் டு சொசைட்டி. அந்த சேவையை தான் இப்போ மெயின் நாங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாருன்னா ஜஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு போங்கன்னு சொல்கிறது கிடையாது. வி வாண்ட் டு கிவ் தம் பேக் த லைஃப். போய் நிறைய பேஷண்ட்டுக்கு போயிட்டு அவங்க மேரேஜுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்திருக்காங்க. காப்பாற்றி அமைச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி பத்திரிகை அமைச்சு எங்களையும் கூட்டு வந்து ஸ்வீட்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோலி இட் ஹஸ் பிகம் நாட் ஓன்லி ட்ரீட்மெண்ட், இட் ஹஸ் நோ பிகம் எ வே ஆஃப் லைஃப். வி ஆர் கிவன் தம் பேக் த லைஃப். ஓகே, இப்போ அந்த டோட்டலாக டைசெக்ட் பண்ணி அது எடுத்துகிட்டு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் நீங்கள் கொடுக்கும்பொழுது அது எப்படி டாக்டர் அது? அதாவது ஆம்புடேஷன் கை முழங்கை கீழேயோ மேலேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய வந்துருங்க ஆர்டிஃபிஷியல். அதுதான் அதுக்கு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. காஸ்மெட்டிக் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, அதான் இருக்கிறதுக்குள்ள சிப். ஸோ வெளியே இடத்துல போகும்போது ஒரு சொசைட்டியில் போகும்போது உடல் ஊனம்னு கூட இப்போ நம்ம சொல்லக்கூடாது அவங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ சொசைட்டியில் வந்து வில் நாட் பர்மிட் அந்த சொசைட்டியில் இருக்க ஒரு நபர் வந்து ஒரு உடல் உறுப்பு இல்லாமல், ஏன்னா நேற்று பிறக்கும்போது எல்லாம் தான் பிறந்தாது. அதுக்கு காஸ்மெட்டிக் ஹேண்ட், அது ஃபங்க்ஷன் பண்ணாது. அதுக்கு அடுத்த லெவல் ஃபங்க்ஷனல் ஹேண்ட். ஒரு கையில் வந்து கையோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பிஞ்ச் அண்ட் கிராஸ்ப், ஏதாவது டக்குன்னு பிடிக்கிறது. அதாவது 2 கை கடவுள் கொடுத்துருக்கிறதே, ஒரு கைக்கு இன்னொரு கை சப்போர்ட்டாக இருக்கும். அதில் ஒரு கை டாமினன்ட் ஹேண்ட், வலது கைனா வலது கை, இடது கைனா இருக்கும். ஸோ அதில் பிஞ்ச் ஒரு ஃபங்க்ஷனல் ஹேண்டுன்னு சொல்கிறது, அதான் மயோஎலக்ட்ரிக் ஹேண்டுப்பாங்க. இப்போ வந்து இந்த 4 விரல், கட்டை விரல், பிபியானிக் ஹேண்டுன்னு அதெல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ காஸ்மெட்டிக் ஹேண்ட் ஒரு 50,000னா ஃபங்க்ஷனல் ஹேண்ட் ஒரு 2 to 3 lakhs இருக்கும். அப்புறம் பிபியானிக் ஹேண்ட் 50 lakhs இருக்கும். அதை தாண்டி தான் இதெல்லாம் வந்து செயற்கை. ஒரு சின்ன பையன் 20 வயசுலேயே கை போயிடுச்சு, அதுவும் 2 கை போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துருச்சு. ஓகே, ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது சாத்தியமா டாக்டர்? சாத்தியம். மூளைச்சாவு, பிரெயின் டெட் பேஷண்ட்ஸு தே கேன் டொனேட் ஹேண்டுன்னா ஹேண்டை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் என்னன்னா இவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இந்த இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸு. ஸோ இவர் நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல், அவரை வந்து நம்ம ஒரு பேஷண்ட் ஆகிட்டோம், டிசீஸ் பேஷண்ட் மாதிரி ஆகிட்டோம். ஓகே ஓகே, வேறு கிட்னி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆல்ரெடி அவங்க டிசீஸ்ட், அதனால் தே கேன் அக்செப்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ். பட் இது வந்து எ குரூப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட், ரீகன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட். கையோ காலோ ஃபேஸோ இருந்து வச்சுங்களேன். பட் குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வெளியில் போகும்போது 2 கை இருந்துன்னு வச்சுங்களேன், அவர் சந்தோஷப்படுவார். டெஃபினெட்லி. உள்ளே இருக்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி இதுவும் தெரியாது. பட் ஆனால் இவருக்கு சொசைட்டியில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கை வந்து தீக்காயப்பட்டவங்களுக்கு வந்து திரும்ப ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு? அது இன்னும் கொடுக்கல. அதுதான் சொல்லுவோம், இண்டிகேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, இவருக்கு கை முழுமையாக இருக்குது. இது ரொம்ப ஒரு இக்கட்டமான நிலைமை சார். கையே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்துறாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க, இல்லை பஸ் ஆக்சிடெண்ட்டில் உடனே வந்து அரசாங்கம் 1 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க சார். இது அந்தந்த ஸ்பாட்டில். இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சு அங்கங்கே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்றைக்கி 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பர்டைஸ் வந்திருக்கும். புரிஞ்சுங்க? அந்த 1 லட்சம் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னால் இறந்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் அனுபவிக்கிறது, அவங்களோட உயிரோடு இருக்கவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் இப்போ அடிபட்டு ஒரு ஆள் டெத்தாருனா கிட்டத்தட்ட 10 பேர் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுருக்காங்க சார். ரொம்ப சிவியர் இன்ஜுரி. 50 பேர் மைனர் இன்ஜுரியில் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி தான் தீக்காயத்தில் இறந்தவர்களுக்கு இப்போ திருச்சூர் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு டீமே கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவங்க பிரைம் மினிஸ்டர், அவருக்கு தெரியல எங்கெங்கே பர்ன் சென்டர் இருக்குது, யாரெல்லாம் ஸ்பெஷலைஸ். புரிஞ்சுங்களா? ஒரு டேட்டாவே இல்லை இந்த ஓகே ஓகே நம்ம கண்ட்ரியில். டேட்டா க்ரியேட் பண்ணுறதும் நம்ம கடமை. ஓகே ஓகே டாக்டர். அது தெரியாதனால இப்போ சர்வீஸ் எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு எங்கிட்ட தான் வர போகிறாங்க. டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த நாலேஜ் இருக்கணும் எல்லாருக்கும். ஃபர்தராக பேசுவோம் டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்கம்மா? சார் நாங்கள் வளர்த்துற பாக்கத்துல இருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்ன கேளுங்க.
இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு வந்து தீப்புண் ஏற்பட்டுச்சு சார். சரிம்மா 1 இயர் ஆகுதுங்க சார். சரிம்மா அந்த இடத்துல வந்து நாங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நாங்க சரி இன்ஜெக்ஷனும் இப்போ லாஸ்டியா போட்டோம். நாங்க அது கொஞ்சம் சுருக்க ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த தடிப்பு மட்டும் அப்படியே இருக்குங்க சார். அந்த இது கழுத்துக்கு கீழே நெஞ்சு அந்த சார். சரி இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் இல்ல அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயில்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா? இல்லைம்மா, அதாவது ஆயின்மெண்ட் போட்டு மசாஜ் பண்ணணும். அந்த தழும்பை வந்து கொஞ்சம் மிருதுவாக்கணும், சாஃப்ட் ஆக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே சர்ஜரி போக முடியும். அதாவது எப்படின்னா சர்ஜரிங்கிறது ஆல்ட்ரேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபிசிக்கல் மெடிசன் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கோம். நீங்கள் மசாஜ் கொடுத்து அந்த தழும்பை சாஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் அது இல்லாமல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், இந்த ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட் தெரப்பியை கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த ஸ்கார் இல்லை தழும்பு பெருசாக வராமல் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ரொம்ப ஹரிபரியாக கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்களா பார்க்கலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க சென்னை கேகே நகர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்ன கேளுங்க. ஹலோ டாக்டர் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து கையில லெஃப்ட் ஹேண்டட்ல வந்து அதாவது இந்த வளையல் போடுறதுக்கு மேல ஒரு தழும்பு மாதிரி இருக்கு சார். அடிபட்டது தான். சரி. ஆக்சுவலா ஒரு சின்ன ப்ராப்ளத்தால பிளைட்ல கட் பண்ணது 3 இடத்துல. அது வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. ஆமா சார். அது போறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த தழும்பை பார்த்தாலே நீங்கள் எப்பேற்பட்டவங்க சொல்லிடலாம். அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். செல்ஃப் இன்ஃபெக்டட் உண்டு. தழும்பு போகிறதுக்குன்னா அறுவை சிகிச்சையில் தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த தழும்பு இன்னொரு தழும்பாக தான் மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது எப்படி கியூர் பண்ண முடியும்னு தெரியல சார். இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா பிளாஸ்டிசனை காமிங்க. அந்த தழும்பை மாட்டு தழும்பாக மாற்றி கொடுத்துருவாங்க. அது பார்த்தாச்சுன்னா இது நீங்கள் தான் கிரியேட் பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ டாக்டர், இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ ஒரு தழும்பை வந்து மாற்று தழும்பாக தான் மாற்றணும் அப்படின்னா ஸ்கார் ரிவிஷன். எஸ், இப்போ ஸ்கார் அப்போ எதுக்கு பண்ணணும்னு கேட்குறீங்க? டெஃபினெட்லி. அதாவது அன்சைட்லி ஸ்கார்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி தழும்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கலாம் மூஞ்சியில், இல்லாட்டா வந்து அகலமாக இருக்கலாம், இல்லாட்டா தடிப்பாக இருக்கலாம், இல்லை கலரை வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கலாம், ரொம்ப கருப்பாக இருக்கலாம். ஸோ பார்த்த விசிபிளாக தெரியும் தூரக்கு வந்து பார்க்குறதுக்கு. அதை தான் மாற்றுறோம். ஓகே. ஸோ வில் ஜஸ்ட் ரீப்ளேஸ் வித் பென்சிலைன் ஸ்கார் விச் வில் பி லெஸ் விசிபிள். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு இது இன்னும் பெட்டர். அக்செப்டபிள். எஸ். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல அம்மா போட்டு இருந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது சொல்லுங்கள் சார். சரி அது சார். வந்து ஒரு பெரிய தழும்பா மாறிடுச்சு. ஓகே அது ஓகே. வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸா போட்டுருக்கேன். சரி சார். அது வந்து கில்லாய்டுன்னு சொல்றாங்க. கீழாய்டு. ஏ ஆமா. அது செஸ்ட்ல இருந்தது வந்து கொஞ்சம் லைட்டா குறைஞ்சிருக்கு. டோட்டல்ல வந்து ₹1 காயின் அளவுக்கு இருக்கு. பெருசாக இருக்கு. இப்போ மேரேஜ் ப்ராப்ளம் வருது. அந்த தழும்பு வந்து கம்ப்ளீட்டா போறதுக்கு சாதாரண தசை மாதிரி வரத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல இன்ஜெக்ஷன் ஒண்ணுதான் இருக்குறா, வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்லை, அந்த தழும்பு மாற்றுறதுக்கு ஒரு பெரிய அதான் சார், தழும்பு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். உடனே எடுக்கணுன்னா அறுவை சிகிச்சை மூலம் தான் எடுக்கலாம். அறுவை சிகிச்சை மூலம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த இன்ஜெக்ஷனு, அப்புறம் இந்த இரேடியேஷன் சொல்லுவோம், அப்புறம் இந்த கம்ப்ரெஷன் எல்லாம் பண்ணினோம்னா ஓரளவு பின்னால் வந்து பெருசாக தடிப்பாக வளராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் கால் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். சார் நான் வேலூர்ல இருந்து அமுதா பேசுறேன். சொல்லுங்க அமுதா, உங்க டவுட் என்ன? சார் என் குழந்தைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. கையில சுடு தண்ணி ஊத்திச்சு. ஓகே. இல்ல அது வந்து இங்க ஆஸ்பத்திரியில நாங்க இங்க பக்கத்துல இருக்கிறதுல பார்த்தோம். ஏதோ என்னது ரெடிமேடான தோல் ஒட்டுறேன்ட்டு ஏதோ கொலாஜன் சொன்னாங்க, அதை ஒட்டி விட்டாங்க. சரிம்மா. இல்ல என்ன ஆகும்? இல்ல என் குழந்தைக்கு ஏதாவது உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து காட்டலாமா? கை சரியா வருமா? இப்போ இல்ல அடையாளமா ஏதாவது பதிஞ்சிருமா அப்படிலாம் கேக்குறேன். இல்ல சொல்லுங்க சார். இப்போ எப்படி புண்ணு ஆறிடுச்சா? இது எவ்வளோ நாள் ஆகுது? இல்ல இப்பதான் ஒரு 10 நாள் ஆகுது அது ஊத்தி. அங்க பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரியில காட்டினதுக்கு இப்படின்னு சொன்னாங்க. சரி. கை இப்ப வீக்கமா வேற இருக்கு. அதான் என்ன நடக்கும்? முதல்ல கையை தூக்கி வச்சுக்கணும். 10 நாள் சொல்கிறீங்க, கை கீழே தொங்க போடக்கூடாது, இருதயத்துக்கு மேலே தூக்கி வச்சுருக்கணும். அது சின்ன குழந்தைங்கிறதுனால நீங்கள் தான் அம்மா தான் கையை தூக்கி மேலே வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த கை விரலெல்லாம் ஒட்டிக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு வந்து காமிக்கிறது ரொம்ப நல்லதும்மா. ஏன்னா இந்த கை தான் பின்னால் ப்ராப்ளத்தில் போய் நிற்கும். இப்போ ஒரு குழந்தை ஒரு பர்டிகுலர் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கா டாக்டர்? இப்போ வந்து ஒரு சுடு தண்ணி ஊற்றிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்குடைய தன்மை இருக்கணும். இல்லை, இது 4 மாதம் 5 மாதத்தில் வந்தாலே நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஓகே. ஆமாம், தோல் போச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்.
ஓகே. அல்ல ஸோ எனிவே சர்ஜரின்றது ஒரு மேண்டேட்டரி ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். சரி, எங்க பொண்ணுக்கு வந்து அம்மா வந்துச்சுக்கா. ஓகே. சரிம்மா. 8 வருஷமா இருக்கும்போது ஆ இப்போ 25 வருஷம் ஆச்சுங்க சார். அது வந்து வளையல் போட்டதுக்கு மேல வந்து அந்த தழும்பு ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா வந்தது. ஓகே. அது வந்து ஊசி போட்டாங்க சார், மறுபடியும் சரியாகல. மறுபடியும் வந்துட்டே இருக்குங்க. பெருசாயிட்டு கொஞ்சம் கம்மியாகுது, ஊசி போடும்போது மறுபடியும் கொஞ்சம் தடிக்குது. ஆமாம். கடுப்பா இருக்குங்க சார் வளையல் போடுறதுக்கு மேல. அது சர்ஜரி பண்ணா மறுபடியும் வரும்னு சொல்றாங்க சார். இல்லைம்மா, அது ஊசி போடுறது வந்து ஓரளவுக்கு தான் எஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன இடமா இருந்தால், கொஞ்சம் பெருசாக இருந்தால் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது பெட்டருமா. சர்ஜரி வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் ஹலோ. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சுங்க. 6 வயசுல அது கீழே விழுந்து தண்ணி கீழே தழும்பு மாதிரி இருக்குங்க. அந்த தழும்பு போகுங்களா அப்படியே இருக்குது. ஸ்கார் ரிவிஷன் தாங்க. தழும்பு கீழே தாடி. விழுந்ததுங்க. சொல்லுங்க. 6 வயசுல கீழே விழுந்ததுங்க. ஆமாம். அது வந்து இப்போ 5 வயசு ஆச்சுங்க. அது தழும்பு போகல அப்படியே இருக்குது. அதாங்க, அது வந்து தழும்பை எடுக்கிற இந்த ஸ்கார் ரிவிஷன் சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இப்போ ஹேண்ட் வந்து ஒரு சர்ஜரி பண்ணியாச்சு, ஒரு ஹேண்டை வந்து சரி பண்ணியாச்சு அப்படின்னா கை ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், இல்லை டிஃபார்மேஷன், அப்படி வரக்கூடிய கைக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்? ஒன்று. ரெண்டாவது வந்து தெரப்பின்னு சொன்னீங்க இல்லைங்களா? தெரப்பின்னு சொல்லி இன்னொரு காலர் 2-3 காலர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து க்ளவுஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ்? அதுவும் இல்லாமல் கவுன்சிலிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? ஏன்னா மென்டலாக அவங்க எவ்வளோ எஃபெக்ட் ஆவாங்க, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவங்கள எப்படி திரும்ப எடுத்துகிட்டு வருவீங்கன்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் மேனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு கேள்வி. இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னா ஒருத்தரை வந்து அணுகணும் அப்படின்னாலே வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து ஓ மை காட், நிறைய நம்ம பர்ஸ் காலியாக போகுது, டோட்டலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அமௌண்ட் வந்து செலவு பண்ண போகிறோம். அதுவும் வந்து இன்ஜுரி அப்படின்றத தவிர்த்து ஒரு தழும்பு அப்படின்னு போனாலே வந்து நம்மளுக்கு வந்து சம்வேர் அரவுண்ட் ஒரு 40K 50Kக்கு மேலே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு காமனாக வரும். அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் செட்டப்பை பார்க்கும்பொழுது ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வி கோனா ஸ்பெண்ட் அ லாட் அப்படின்ற ஒரு மித் இருக்குது. இது உண்மையாகவே வந்து கரெக்ட் தானா, இல்லை வந்து என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்குது டாக்டர் அதுக்கு? இல்லை இது அதாவது வி ஹாவ் தி பப்ளிக் ஹாவ் த ரைட் டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லுவோம். உள்ளே தாராளம் வரலாம். இப்போ நம்ம விஜயா ஃபாரம் மால் இருக்குது, இல்லை ஃபோனிக்ஸ் இருக்குது, உள்ளே போகாமல் இருக்கு. அங்கே வந்து அஃப்ளூவெண்ட்டு தான் போகிறாங்க, எல்லோரும் போகிறாங்க. ஆனால் அவங்க போய் பொருள் வாங்காமல் வர்றது அவங்க சௌரியம், கையில் காசு இல்லைன்னு. அதுமாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தாராளம் அந்த கன்சல்டேஷன் சொல்லுவோம். நீங்கள் போகிற சொன்னால் நாங்கள் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீஸே வாங்காமல் கூட இருக்கோம். ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வாங்குறது இல்லை, அங்கே 100% வாங்குறது இல்லை. இங்கே அட்லீஸ்ட் 10% பீப்புளுக்கு வாங்காமல் தான் போய்டும் அவர் சொன்னார்னா. பட் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள், இந்த கவுன்சிலிங், மெடிக்கல் அட்வைஸு கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நெரேட் பண்ணுறோம். இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் சர்ஜரி தான் பண்ணணும், இது மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாது, மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாது. இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட், 3 வாரம் 6 வாரம், இவ்வளோ நாள் நீங்கள் வேலைக்கு போக முடியாது, இவ்வளோ நாள் லீவ் எடுக்கணும், இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் 3 மாதத்துக்கு ஒரு 2வது சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், 6 மாதம் 3வது சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுவும் எங்கள் இதில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதுக்கு மேலே நிறைய பேர் வராங்க. அதனால தானே இவங்க இங்கே வந்து இப்போது எந்த டிவியில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பேரை நாங்கள் ரீச் பண்ண முடியாதவங்களை உங்கள் மூலம் நான் ரீச் பண்ணுறேன். ஓகே ஓகே, பண்ண முடியும். காஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அவங்களால முடிஞ்சால் எங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. ஸோ அந்த காஸ்ட்ன்றது ஒரு மித்துன்னு சொல்லலாம். காஸ்ட் ரொம்ப முக்கியம் சார். ஓகே, காஸ்ட் இருக்குது, பட் இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரீங்க. இப்போ இன்னொரு கேள்வி டாக்டர், இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி செட்டப்புக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ரைட் டு எக்ஸ்ப்ளோர் நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக கேட்குறேன் நான். அதாவது எப்படி ரைட் எக்ஸ்ப்ளோர்னால் நம்மளுடைய குழந்தைங்க போய் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு அதுக்கு 5000
10,000 50,000 கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து நாளடைவில் அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல், இப்போ நானே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான், இந்த பொசிஷனுக்கு நம்ம வரலையே. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா தான் கொடுக்குறேன். இந்த தடவை +2 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. எஸ் டெஃபினெட்லி. அதில் படிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் படிப்பாங்க. அதே மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா, ஸ்கூல் ஏ நல்லா இருக்கா, பி நல்லா இருக்கா, பெரிய செக்லிஸ்ட் ரேங்கிங் மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்தா 12 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வருமா செகண்ட் வரும் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டலில் போனாலும் நம்ம ஒரு ப்ராப்ளத்தோடு போகிறோம், நல்லா இருந்தோம், இன்றைக்கி திடீர்னு இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, இதோட அவுட்கம் ரிசல்ட்டு சொல்லுவோம். இது ரிசல்ட் இங்கே கிடைக்குமா, அங்கே எந்த சர்வீஸ் அவைலபிள், எந்த எக்ஸ்பர்டிஸ் இருக்காங்க பார்க்க தப்பே கிடையாது. ஓகே. ஸோ அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு போகணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 வருஷத்துக்கு முன்னால் 108ங்கிற ஒரு நம்பர் ஆரம்பித்தாங்க ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். எஸ். அது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கணும். 108 ஆரம்பித்தது எதனால், ஒரு எமர்ஜென்சினா போகணும். ஆனால் 108 உள்ளே இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்ன எமர்ஜென்சி கண்டிஷன் யாருக்கு தெரியும்? அவர் ஃபார் எக்ஸாம்பிள் பூனமல்லியில் ஏறுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூனமல்லியிலேருந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வரத்துக்குள்ளே அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தெரிகிற டெக்னாலஜி தான் இன்றைக்கி வேணும். ஓகே. ஓகே. சரிங்களா? எமர்ஜென்சின்றது என்ன எமர்ஜென்சின்றது தெரியும். என்ன எமர்ஜென்சி தெரிஞ்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் அவைலபிள், அந்த எமர்ஜென்சியை பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டிஸ் அவைலபிள், அந்த எமர்ஜென்சி சர்வீசஸ் இந்த மாதிரி இடத்துல வந்தால் ட்ரீட்மெண்ட் நல்லா கிடச்சதுன்னா குணப்படுத்த முடியுங்கிறது தெரியணும். ஓகே டாக்டர். ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதைத்தான் அவங்க வந்து சுருக்கமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸ்பெஷாலிட்டின்னு போட்டால் யூனி ஸ்பெஷாலிட்டி, மல்டின்னு போட்டால் எல்லாம் இருக்குது. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்கே பேசுகிறீங்க? நாங்கள் ஆற்காட்டிலேருந்து செல்வி பேசுகிறேன். சொல்லுங்கள் செல்வி, உங்கள் டவுட் சொல்லுங்கம்மா. நான் 10th படிக்கும்போது கையை கிழிச்சிப்பேன் சார். நான் எக்ஸாமில் மார்க்கு கம்மியாக இருக்கனால தழும்பாவே மாறிடுச்சு சார். ஆமாம், கையை கீச்சுனா இதை ட்ரோமான்னு சொல்லுவோம், தழும்பு தான் வரும். இந்த தழும்பை மாற்றணும். மாற்று தழும்பு ஆப்ரேஷன், ஸ்கார் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை அணுகி ஸ்கார் ரிவிஷன் பண்ணிக்கிங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்கம்மா? ஆத்தூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். டாக்டர் இருக்கா? 2 வீலர்ல போகும்போது சால் மாட்டிருச்சுங்க கழுத்துல. ஓகே. அப்போ வந்துட்டு அது தீப்புன்னு சுட்ட மாதிரி அந்த தோல் மட்டும் வந்துச்சு. அப்புறம் திரும்ப நல்லாயிட்டு அது சதை மாதிரி அப்படியே வளர்ந்துச்சு அந்த தழும்பு. அதுல இன்ஜெக்ஷன் பண்ணோம். அப்புறம் அமிங்கிருச்சு. ஆனா அது கயிறு மாட்டின மாதிரி கரெக்டா அந்த குறவழியிலே அந்த தழும்பு இருக்குங்க. அப்படியே கயிறு மாட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு மறையில. அதுக்கு என்ன செய்யலாம்? மறையுமா? கழுத்தில் அழகாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த தழும்பு இல்லாமல் பண்ணிடலாம். தெரியாது. நெக் இஸ் ஒன் ஏரியா வி கேன் டூ குட் சர்ஜரி. அது why is that டாக்டர்? அது தழும்பு தெரியும். அது வந்து நெக்கில் வந்து நல்ல க்ரீசஸ் வருது. ஓகே. ஸ்கின் க்ரீசஸ். அதனால் ஈஸியாக நம்மளால் ஆப்ரேஷன் பண்ணி மறைச்சிட முடியும். ஓகே. அதில் வந்து 100% ரிசல்ட் கொடுக்குறது. வாய்ஸ் நல்ல ரிசல்ட். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் கோயம்புத்தூர்லேருந்து சூர்யா சார் என் பேர். சொல்லுங்கள் சூர்யா, டவுட் என்னன்னு சொல்லுங்கள். சார் 10 days முன்னாடி வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஓகே. ஃபேஸ்ல சின்ன சின்ன மார்க்கா இருக்கு. அது ஓரளவுக்கு கிளியர் ஆகுது. ஓகே. அது ஏதாச்சும் கிளியர் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஆயில்மெண்ட் போகிற மாதிரி இருக்கா சார்? இல்லை, இது 10 நாள் தானே ஆயிருக்குங்க. நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிங்க போகிறோம். ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி. இது சுத்தமாக ஃபேஸ் நீட்டாக வாஷ் பண்ணிங்கனாலே பாதி தழும்புலாம் மறைஞ்சே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிளட்டு கிளாட்ஸ் இருக்கிறது, இந்த ஸ்கேப்னு சொல்லுவோம், அந்த புண்ணோட அதெல்லாம் கருப்பாக இருக்கிறது போச்சுனாலும் தெரியும். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனையோ இல்லை ஏசி டெர்மலாஜி அப்ரோச் பண்ணி அதுக்கு இந்த க்ரீம் மசாஜ், நான் சொன்ன பார்த்தே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த புண்ணுலேருந்து தழும்பு தடிப்பாக வராமல் இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்ன சொல்லுங்கள். சார், என்னுடைய பொண்ணுக்கு வந்து 17 வயசு ஆகுது சார். ஓகே. ஓகே. 2 வயசாக இருக்கும்போது நெருப்படுப்பில் வந்துருச்சு சார். ஓகே. இரும்படுப்பில் அது கையில் வந்து முழுங்கிட்டு நல்ல பெரிய தழும்பாக இருக்குது. சரி சார். பேச முடிச்சு மட்டும் இருக்குது. இப்போ வந்து 17 வயசு ஆகுது. அந்த தழும்பு போகிறதுக்கு ஆயின்மெண்ட் எதுவும் இருக்குங்களா? இல்லை, ரொம்ப தழும்பு தடிப்பாக இருந்து பெருசாக இருந்ததுன்னா ஆயின்மெண்ட்லாம் போட்டால் குறையாது. அதை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தழும்புக்கு அந்த ஆயின்மெண்ட் போட்டு மசாஜ் பண்ணலாம். கம்ப்ரெஷன் கார்மெண்ட் கொடுக்கலாம். சிலிக்கான் ஜெல் ஷீட் போட்டு கம்ப்ரெஷன் கார்மெண்ட் கொடுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
டாக்டர் இப்போ ஒரு பேட்டர்ன் நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் காலர்ஸ் வந்து எனக்கு என் குழந்தைக்கு வந்து 5 வயசில் அடிபட்டுச்சு 6 வயசில் அடிபட்டுச்சு ஆனால் இப்போ 15 வயசு ஆச்சு 20 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடிபட்ட உடனே ஒரு ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஏன் டாக்டர் வர மாட்டேங்குது நிறைய பேர்? இல்லை அதான் சார், இப்போ தான் நம்ம கல்வி அறிவு வளர்ந்துட்டுருக்கு, நம்ம லிட்ரஸி ரேட் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால அவங்க வந்து இந்த பெரிய அப்பா அம்மா தான் அவங்கள பார்த்துக்கணும். அவங்களுடைய இந்த வேலையோட ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணிடுறாங்க. எப்படி ஒரு நாள் 2 நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போகல அந்த ஹோம்ஒர்க்கை பிக்கப் பண்ண முடியும் அதே மாதிரி. ஆனால் அந்த இஃபெக்ட் வந்து ஃபினாமினல் ஆகிடுது க்ரோயிங் ஏஜ் இல்லையா. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூஸ் ஃபாலோ அப் இருக்கணும். இல்லாதனால்தான் ஃபங்க்ஷன் ஃபார்ம் மாத்திரம் கொடுத்தா போகாது, அந்த கைக்கோ முகத்துக்கோ காலுக்கோ ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அசஸ் பண்ண தெரியாது. எப்போ சொன்னால் அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அம்மா எனக்கு வரல தூக்க முடியலன்னு. அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடும். அதை கரெக்ட் பண்ணுறது மறுபடியும் சர்ஜரியால் தான் பண்ண முடியும். பட் ஆனால் டைம் டஸ் மேட்டர் இல்லை டாக்டர், இதில் டைம் மேட்டர்ஸ். அந்த இன்டர்வெனிங் பீரியடில் தான் அந்த விரல்கள், நம்ம கையை மாத்திரம் எடுத்துக்கலாமே, விரல்கள்லாம் நம்ம வேலை செய்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும். அப்போ விரல்களோட மூவ்மெண்ட் இருக்கணும். அதை நம்ம டெய்லி நோட்டீஸ் பண்ணணும். அதில் ஒன்றும் பெரிய எனக்கு வேலை இருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மா பார்க்கலாம். அந்த விரல்கள் தனித்தனியாக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி தீக்காயப்பட்ட விரல்கள், வெப்ஸ் சொல்லும், அந்த வெப்ஸில் சம் ஸ்பேசர் வச்சுருக்க வேண்டியிருக்கும். அதுமாதிரி கட்டவரில் வந்து 4 விரலையும் பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். அண்ட் டெய்லி வந்து கையை மூவ்மெண்ட் கொடுக்கணும். அந்த இன்டர்வெனிங் பீரியடில் புண்ணு நல்லா ஆறிடுச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணணும் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். அதுக்கு ஆர்டினரி கோகோனட் ஆயில் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஆர் வேசலின். அதுக்கப்புறம் அந்த தழும்பு வளர்ச்சி அடையாமல் தடிப்பாகாமல் இருக்கிறதுக்கு அதான் சொன்ன சிலிக்கான் ஜெல் ஷீட் போட்டு கம்ப்ரெஷன் கார்மெண்ட், இப்போ நம்ம ஃபுல் கை சட்டையை போட்டுக்கலாம், அது மாதிரி டைட்டாக போட்டோன்னு வச்சுங்களேன், ஸ்வெல் ஆகிறதுக்கு வராது. அப்போது சில சமயம் நாங்கள் ஸ்ப்ளிண்ட்டு சொல்லுவோம். அந்த கை என்ன ஆகிடும், ஒரு மாதிரி மடக்கி வச்சுட்ருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் பொசிஷனில் கையை வச்சுக்கிறதுக்கு ஸ்ப்ளிண்ட்டு வச்சுக்க வேண்டும். ஸ்ப்ளிண்ட் வச்சு இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ப்ராட் கேட்டகரி ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் அண்டர் ஹேண்ட் தெரப்பி. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், லக்ஷ்மி. எனக்கு டாக்டர் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். கேளுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க, 2 இயர்ஸ் அவங்களுக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 fingers சார், அது வந்து ப்ரீ ஆக்சல் பாலிடாக்டல்னு சொல்றாங்க இல்லையா, அது கட்டை விரல் வந்து அவனுக்கு 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த 6 கட்டை விரல்ல பாத்தீங்கன்னா போன் வேற இருக்கு. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாமா? அப்படி எடுக்கணும்னா எந்த ஏஜ்ல பண்ணலாம்? அப்படி எடுத்தா அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சில பேர் சொல்றாங்க அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட்டுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. பக்கத்தில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, டாக்டர் சொல்கிறது கேட்க மாட்டேங்க. டாக்டர் மேலே நம்பிக்கை வைங்க. இதை யார் செய்வாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டு போங்க, எக்ஸ்பர்டிஸ்ட் போங்க. இது கண்டிப்பாக செய்ய முடியும். இது ஒரு மித்து, முதலே சொன்ன மாதிரி. ஒரு அதிர்ஷ்டம்னு கை வரல வச்சுட்ருப்பீங்க, அந்த குழந்தை பெருசாகும் போது உங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்கும். ஆனால் இதுதான் பெஸ்ட் ஏஜ். 2 years 3 years தான் பெஸ்ட் ஏஜ். டாக்டர், இப்போ அந்த ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணி யாரோ சொல்லியிருக்காங்களே, அதாவது இது ஒரு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இல்லையா கையில். அப்போ அதனால் வேறு ஏதாவது இந்த பிறவியில் ப்ராப்ளம் இருக்கலாம், அதெல்லாம் கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். இதுவே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பட் ஆனால் இப்போ கட்டவரல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இருக்கலாம் சில சமயம். ஓகே, ஏன் இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக சொல்லிட்டீங்களா டாக்டர்? இப்போ ஜென்ரலாக வந்து இன்னொரு கேள்வி டாக்டர், இப்போ இந்த டிஃபார்ம்டு ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ டிஃபார்ம்டு ஹேண்டை வந்து எப்படி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் சார். ஹேண்டு டிஃபார்மெண்ட் போகக்கூடாது. அது எஸ்பெஷலி போஸ்ட்மனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும் முன்னால் அது. ஸோ கை ஃபுல்லாக இருக்குது, அவருக்கு கையிலன்னு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கவே முடியாது. ஆனால் அவர் எஸ் லாஸ்ட் த ஃபங்க்ஷன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று உடல் உறுப்பில் பாதி இல்லைன்னு சொல்லி காம்பன்சேஷன் கொடுக்கறதா, இல்லை உடல் உறுப்பு ஃபுல்லாக இருக்குது வேலைத்திறனே இல்லைன்னு. ஸோ ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டின்னு அது வந்து எக்ஸ்பர்டிஸ் இருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் மெடிசன் ரிஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபிசியாட்ரிஸ்ட்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட போனால் அவங்க அசஸ் பண்ணுவாங்க இந்த கைக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு. அப்போது தே வில் அசஸ். ஒரு கைக்கு 40% இல்லை. ஸோ நம்ம சர்ஜன் என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மை திருப்பி கொண்டு வரணும். எப்படி தீக்காயம் தோல் மேலே ஆக்ட் பண்ணி இந்த ஃபார்மை அஃபெக்ட் பண்ணித்தோ அந்த எல்லாம் தோல்லாம் எடுத்து திருப்பி சதை ஃப்ளாப் சர்ஜரியோ கிராஃப்டோ போட்டு கையை பழைய நிலைமைக்கு பழைய ஃபார்முக்கு கொண்டாந்தா தான் இந்த கை ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும். இது மேஜர் சர்ஜரி, ரியல் எக்ஸ்பர்ட்டி அண்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் போய் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இன்னும் நம்ம இந்தியாவிலேயே வரலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ஃபங்க்ஷனலாக மாற்ற முடியும், பண்ண முடியும். அதுதான் பெரிய சேலஞ்சுக்கான பாட்டில் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
நாங்க திண்டிவனத்துல இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலுமா? கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். எனக்கு 20 ஏஜ் ஆகுது. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி கொஞ்சம் முகத்துல அடிபட்டுடுச்சு. சரி. அது இப்போ சின்னதா தழும்பு இருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு பார்த்தோம். ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி மசாஜ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அது நாங்களும் ஒரு 1 மந்த்துக்கு பண்ணோம். சரிம்மா. அது இப்போ ஆனா கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா அந்த தழும்பு அப்படியே கொஞ்சம் தெரியுது. சரிம்மா. அது இப்போ சரியாக்க முடியுமா சார்? சரியாக்கலாமே. நான் சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை தான் இல்லை, நிறைய அந்த தழும்பை மறைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரி க்ரீம்ஸ் போடுறாங்க, இல்லாட்டா டேட்டூ பண்ணுறாங்க உங்களுடைய ஃபேஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி. இல்லை ரொம்ப விகாரம் வந்தால் தான் எடுத்து தான் செய்ய வேண்டியிருக்கும். இது மாதிரி டெர்மா ஆப்ரேஷன் பண்ணி அந்த சின்ன தழும்பாக இருந்தால் அதை மறைச்சிருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனையோ ஏஸ்திரி டெமோட கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஸோ டாக்டர், ஒரு ஷார்ட்டான நோட்டில் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 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 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து அணுகுங்க. ஐ மீன் இது வந்து ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து மட்டும் கிடையாது, ஒரு பேஷண்ட்டை சுற்றி இருக்கவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எப்படி டாக்டர் ஷார்ட்டாக சொல்லுவீங்க? அதாவது கம்யூனிட்டியை எஜுகேட் பண்ண வேண்டியது டாக்டருங்களோட கடமை சார். ஓகே. மெடிக்கல் கம்யூனிட்டி நாங்களாம் படித்தோன்னு நம்ம பேசிக்கிறோம். இது என்னோட கடமை. ஃபஸ்ட்டு நான் தான் அந்த ப்ளேம் எடுத்துப்பேன். ஓகே. என்னை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டியை எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இந்த இடத்துல தான் நீங்கள் அணுகணுன்ட்டு. ஏன்னா டைம் மேட்டர்ஸ். ஓகே. ஸோ யூ மஸ்ட் அலோவ் த கம்யூனிட்டி டு ரீச் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் ஃபார் த ரைட் ட்ரீட்மெண்ட். ஓகே. அது ரொம்ப முக்கியமான. டெஃபினெட்லி டாக்டர். அதே மாதிரி அவங்களும் அந்த சைட்லேருந்து ஓப்பன் அப் ஆகி டாக்டர்ஸுக்கு அதுக்கு வந்து நான் இந்த 7 வருஷம் பார்த்து இந்த கவர்மெண்ட்டில் 108 பண்ணாங்க. ஆம்புலன்ஸஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் போய் எல்லா ஹாஸ்பிட்டலும் பறக்கிறாங்க. உண்டு அந்த சர்வீஸ் இருக்கான்னு எல்லாரும் போடணும் சார். எஸ், மக்கள் வந்து சர்வீஸை அணுகி வந்து தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், தேங்க்ஸ் அலாட். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி மித்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். தேங்க்யூ. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.